ஹிகாப். அப்பா அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் டிராகன்ஸ் கூட சண்டை போட வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன? நீயே முதல்ல சொல்லு. இல்ல நீங்க முதல்ல சொல்லுங்க. நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது. டிராகன் பயிற்சி நாளையில இருந்து. அவசரப்பட்டேன். நானே முதல்ல சொல்லிருக்கணும். அது வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம கிட்ட சண்டை போட நிறைய வைக்கிங்ஸ் இருக்காங்க. ஆனா சமையல் செய்ய போதுமான வைக்கிங்ஸ் இல்ல. தேவைப்படும். அப்ப நான் டிராகன்ஸோட சண்டை போட விரும்பல. என்ன சொல்ற? உனக்கு அது பிடிக்குமே? இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. டிராகன்ஸை என்னால கொல்ல முடியாது. உன்னால முடியும். இல்ல, நான் சத்தியமா சொல்றேன், என்னால கொல்ல முடியாது. இதுதான் சமயம். ஹிகாப், நான் சொல்றது காதல விழலையா? நான் சொல்றது உன் காதல விழலையா? ட்ரையல் ஆஃப் ஃப்ளேம்ல தான் வைக்கிங்ஸ் உருவாக்கப்படுறாங்க. வீரர்கள் செதுக்கப்படுறாங்க. அதோட எதிர்கால தலைவர்கள் பிறக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே வராது. நான் உங்களை மாதிரி கிடையாது. இந்த கோடாரிய சுமக்கும் போது நீ எங்களையும் சேர்த்து சுமக்கிற. அப்படின்னா நீ எங்களை மாதிரி நடக்கணும், எங்களை மாதிரி பேசணும், எங்களை மாதிரி யோசிக்கணும். நீயா இருக்க கூடாது. என்ன நீங்க முழுசா மட்டம் தட்டுறீங்க. சம்மதமா? இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் தான் சாதகம். சம்மதமா? சம்மதம். நல்லது. நல்ல பயிற்சி எடு. நான் சீக்கிரமே வருவேன். வந்தா வரலாம். நான் இங்கே இருக்கேன். முடிஞ்சா உங்க எல்லாரையும் ட்ரையல் ஆஃப் ஃப்ளேமுக்கு வரவேற்கிறேன். இந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம். நான் போய் என் சிலைக்கு ஒரு நல்ல இடத்தை தேடுறேன். இங்க இருந்து பார்க்க பெருசா இருக்குல்ல. நாம இந்த இடத்துல இருக்கோம்னு உங்களால நம்ப முடியுதா? இங்கதான் தலைவர் கிரேபால் விஸ்பரிங் டெத்தை கொன்னாரு. இதே இடத்துல தான் தலைமை டஃப் நட் எல்லாத்தையும் அழிக்க போறான். பாத்து கத்துக்க. சண்டை போட்டு வீரத்தழும்புகளை தாங்க நான் தயாரா இருக்கேன். எனக்கும் என் மூஞ்சில ஒரு கோடு விழுந்தா நல்லா தான் இருக்கும். நான் மொக்கையா இருக்கலாம். மொக்கதான். ஆனா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரு நிஜமான உயிருள்ள டிராகனை பார்க்கணும்னு. அதே சமயம் எந்த ஒரு காயமும் பட. அதுல என்ன பெருமை இருக்கு? ஆமா, தழும்புதான் ஒரு வீரனுக்கே அழகு. அது என்னவோ சரிதான். வாலி, அதை ஏத்துக்கணும். ஓ, இவனை யார விட்டா? இவனோட அப்பா தான் ஏதாவது பண்ணி இருப்பாரு. வயசான நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அவமானம். என்ன சொன்ன? திரும்ப சொல்லு பார்க்கலாம். அது என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் சில தடவை டிராகன் போட்டிக்கு பயிற்சி எடுக்க வரவே இல்லை. அது ஒரு 4 தடவை இருக்கும், அவ்வளவுதானே? ஆமா, வர முடியாத ஒரு கட்டாயம், சில தவிர்க்க முடியாத காரணம். அதனாலதான். கொஞ்சம் அடங்கி இரு ஹிகாப். பேரு நல்லதா இருக்கு. உன்னோட பேரு ஸ்நாட் லவுட்ல. அதேதான், ஒரு வீரமான வைக்கிங் பேரு. பழங்கால மொழியில இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு டிராகனை கொன்ன. வாய் மூடு. பயிற்சி ஆரம்பிக்கலாம். அருந்த வாழுங்க. காலங்காலமா நடந்து வர இந்த சம்பிரதாயத்துல இப்ப பங்கேற்க போறது நீங்க தான். நம்ம இடத்துல விரல் சூப்பிக்கிட்டு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நாள் இந்த அரங்கத்துக்கு வரணும். இதுல ஜெயிச்சாதான் எங்க கூட போர் புரிய முடியும். இது கொடூரமா இருக்கும். இது ரொம்பவே ஆபத்தானது. ஆனா தலை சிறந்த வீரருக்கு டாப் ஸ்லேயர்ங்கிற பட்டம் கிடைக்கும். அது கூடவே அவங்களுக்கு மொத்த கிராமம் முன்னாடி முதல் டிராகனை கொல்ற கௌரவம் கிடைக்கும். இதை விட பெருமை இருக்க முடியாது. என்ன? ஹிக்கப் ஏற்கனவே ஒரு நைட் ஃபியூரியை கொன்னுட்டான். அப்படின்னா இவனால போட்டியில கலந்துக்க முடியாதா? இல்ல, ஓ, இவனை விடுங்க. நீ ஒல்லியா இருக்க, நீ நோஞ்சா.
நீ பெரிய இலக்கா தெரிய மாட்டான். குட்டியா தெரிவ உன்னை பிடிக்க ஆர்வம் காட்டாதுங்க. அதுங்க குறி வைக்கிறதெல்லாம் இளம் வைக்கிங் வீரர்களைத்தான். இந்த கதவுக்கு பின்னாடி உங்க சண்டை பயிற்சிக்கு உதவ போற பல இனங்கள் இருக்கு. டெட்லி நாடர், தாக்குதல் 8, கவசம் 16, ஹிடியஸ் சிம்பிள் பேக், ஸ்டெல்த் பவர் இருக்கும் 2 மடங்கு, மான்ஸ்டர்ஸ் நைட் மேன், ஃபயர் பவர் 15, டெரிபிள் டெரர். தாக்குதல் 8 வருஷம் 12. வாய மூடுறியா? கம்பளி போட்ட மலை குரங்கு. கடைசியா ஆக்ரோஷமான கிராங்கிள். தாட வலிமை 8. ஐயா பெரியவரே, முதல்ல வாயால எதையாவது சொல்லி கொடுக்கலாம்ல. சண்டை போட்டுக்கிட்டே பாடத்தை கத்துக்கங்க. இன்னைக்கு தற்காப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தாக்கப்பட்டா தோத்தீங்க, இல்ல உயிரே போலாம். அதனால உங்களுக்கு முதல்ல எது தேவை? ஒரு கவசம். கவசம் போய் எடுத்துக்கங்க. என்னோடது? கவசம் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியா இருக்கும். ஆயுதமா கவசமானு தேர்ந்தெடுக்கிற நிலைமை வரும்போது அத கீழே போடு. கவசத்தையே எடுங்க. உனக்கு வேணா போய் எடுத்துக்கோ. டஃப் நட் தோத்துட்டீங்க. கவசம் இன்னொன்னு